ஹலோ யூஸ் நான் பிரிவு. இன்றைக்கி இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ் 2024-25 லேட்டர் என்ட்ரி. ஓகேங்களா, லேட்டர் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயருக்கான உங்கள் அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் பார்க்க போகிறோம். இல்லை, லேட்டர் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 முடித்த ஸ்டூடெண்ட், தென் அதுக்கப்புறமா ஐடிஐ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்ட் செகண்ட் இயர் டிப்ளமா கோர்சஸ் இங்கே ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்து, ஓகேங்களா, அது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்க பாருங்க. அந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் நீங்கள் டைரக்ட் டிப்ளமா அட்மிஷன்ஸ் உங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கு நீங்கள் 10++2 என்னென்ன கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி, பயாலஜி, தென் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ், தென் பயோடெக்னாலஜி, தென் டெக்னிக்கல் வொகேஷனல் சப்ஜெக்ட், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், தென் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், என்டர்பிரினர்ஷிப். ஓகேங்களா, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 12th நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க டைரக்ட் டிப்ளமா அட்மிஷன்ஸ்க்கு எலிஜிபிள். தென் அது மட்டும் இல்லாமல் 10th முடிச்சு 2 years ஐடிஐ, ஓகேங்களா, இன்ஜினியரிங் பிரான்ச்சஸில் ஏதாச்சும் நீங்கள் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் எலிஜிபிள். சரிங்களா, இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ₹150 உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், ஆன்லைனில் நீங்கள் இது பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 6 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு May 20 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேண்டிடேட்ஸ் உங்களோட 12th மார்க் ஷீட்ஸ், ஐடி மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரிலேட்டட் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கோட்டா அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், உங்கள் ஃபோட்டோ இது எல்லாமே கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் வெப்சைட் பண்ணால் www.tnpoly.com. இதுதான் ஆன்லைன் வெப்சைட்டு. நீங்களா ஆன்லைன் வெப்சைட் உங்களுக்கு tnpoly.in இதில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு லேட்டர் என்ட்ரி 2ஆம் ஆண்டு டைரக்ட் நேரடி 2ஆம் ஆண்டுன்னு இருக்கும் பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்குது. இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்கோம். உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், தென் பாஸ்வேர்ட். ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு மொபைலுக்கு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் மெயில் ஐடி, தென் பாஸ்வேர்ட் கொடுத்து, தென் அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண சொல்கிறோம். சரிங்களா, இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜோட அட்மிஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா, உங்களுக்கு இந்த இதுக்கான உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. தென் டிசபிலிட்டி கோட்டாக்கு 5% ஆஃப் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எல்லா ரிசர்வேஷன்ஸ் ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன்ஸ் இருக்கோ அதே ரிசர்வேஷன்ஸ் ப்ராசஸ் தான் இங்கே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நீங்கள் ஃபீஸ், ஸ்காலர்ஷிப், எஜுகேஷன் லோன்ஸ், ஃபெசிலிட்டிஸ், இன்ஃபார்மேஷன் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு காலேஜ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஒரு பட்டன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பாருங்கள், காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் இருக்குது. தென் காலேஜஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் சென்னை ரீஜனில் என்னென்ன கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோட்டலாக 57 கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 57 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அது இல்லாமல் டிசபிலிட்டி கோட்டா, எக்ஸர்விஸ்கன் கோட்டா, ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கான உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்ஸில் நீங்கள் இப்போ கையெழுத்து நீங்கள் டிசபிலிட்டி என்ன டைப் உங்களுக்கு டிசபிலிட்டியோ அவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டாக்கும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த ரெஸ்பெக்டிவ் நீங்கள் கோட்டாவில் நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த ஃபார்ம் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். இதான் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கான லேட்டர் என்ட்ரி அட்மிஷன்ஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. May 20 லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா, நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமா கோர்சஸ் செகண்ட் இயர் படிக்கிறதா இருந்தால் உடனே இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு தகவல் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.